ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சுடிதார் தான் கட் பண்ண போகிறோம். சுடிதார் வந்து நான் வந்து 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். 4 வந்து மடிச்சிருக்கேன். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 1 இது 2 இப்படி 4 வந்து நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, 4 அந்த 2 சுடிதாருக்கு வந்து நான் போட்டிருக்கேன். 2 சுடிதார் ஒரே அளவு, ஒரே கஸ்டமருக்குனால நான் வந்து 2 சுடிதாருக்கு ஒரேடியாக சரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அவங்களோட லென்த்து வந்து சுடிதார் லென்த்து வந்து 40 இன்ச்சு. 40 துணி வந்து 40 இன்ச்சு கிடையாது, 2 மீட்டருங்களா, 40 இன்ச்சு இல்லை. இது லைனிங்கு அப்படிங்கிறதுனால சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து 39 தான் இருக்குது, அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அவங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 9.25 நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஷோல்ட்ரு வந்து 6 இன்ச்சு இதில் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்களோட நெக்கோட வித்து வந்து 2.5, ஷோல்டரோட வித்து வந்து 3.5. சரிங்களா, பேக் நெக் வந்து 4 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 8.25, அந்த 8.25 இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே 1/2 இன்ச் போகும், 8.25 வரும். ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. வந்து தையலுக்கு. இப்போ அவங்களோட நம்ம இடுப்போட அளவும், அப்புறம் வந்து அவங்களோட ஷீட்டோட லென்த்தும், அதாவது இடுப்போட லென்த்து ஷீட்டோட லென்த்து அதை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். அவங்களோட இடுப்போட லென்த்து வந்து 13.5, ஷீட்டோட லென்த்து வந்து 19.5. இதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இடுப்போட வித்து 8.25, அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கணும், அதனால 8.25, அதோட 8.5 வச்சுருக்கேன் நான். 8.5 இதில் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் ரவுண்ட்ஸுக்கு. அடுத்தது சீட்டோட ரவுண்ட் வந்து 10.5. 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு. இங்கே என்ன அளவு இருக்கோ அது அப்படியே வந்து இதில் 12 இன்ச்சு இருக்குது, அப்படியே வந்து கீழேயும் 12 இன்ச்சு நம்ம வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இது வந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு உடம்பை பொறுத்து 3.5 இன்ச்சு நான் அதில் வைக்கேன். ஏன்னா அவங்க ஆள் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க, அதனால. ரொம்ப பாடியாக இருக்கவங்க அவங்களுக்குன்னா நீங்கள் 4 இன்ச்சு வச்சு டாட் பிடிச்சிக்கோங்க. 3.5 காமன் தான். 8 இன்ச்சுக்கு மேலே 4 இன்ச்சு, கீழே 4 இன்ச்சுன்னு சொல்லிட்டு டாட்டுக்கு வந்து லைன் வரைச்சிக்கோங்க. இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த இடத்துல 1/4 இன்ச்சு, இந்த இடத்துல 1/4 இன்ச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த லைனை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக வரைச்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக இதில் நம்ம 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ 3/4 இன்ச்சு ஆஃபாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இந்த லைன்லேருந்து நம்ம கீழே எண்டு லைன் வர ஒரு லைன் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து கட்டிங் லைன் தான். ஓகேங்களா, நான் வந்து ஃப்ரண்ட்டு வந்து நெக்கு நான் வரையலை, அது வந்து நான் வந்து பேக் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து நான் அப்புறமா வந்து நெக்கு என்ன நெக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து வரைஞ்சிக்குவேன். இப்போ நம்ம வந்து
சுடிதாரோட கட்டிங் இவ்வளோதான். சுடிதார் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கட் பண்ணிட்டேன். பேக் நெக்குக்கு வந்து 2 கிளாத்லேயே வந்து பேக் நெக் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் வந்து இனிமேல் தான் கட் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து நம்ம அளவு வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டிங் போட்டு அர்க்காத் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. இந்த அளவில் வந்து நீங்கள் கையெல்லாம் ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து இப்படியே வந்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நம்ம மார்க் பண்ணியாச்சு, அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நீங்கள் மார்க் பண்ணும்போது இங்கேருந்து 1.5 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் குறிச்சிட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இந்த இடத்துல டாட் பிடிக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் நம்ம டாப் கட் பண்ணியாச்சுல, அதில் உள்ள மீதி கிளாத் தான். இதில் எல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் ஸ்லீவ் பத்தாது. அதனால் இந்த பீஸ் எடுத்துக்கேன். இது பத்தலை அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து ஒட்டு போட்டுக்குவேன். ஓகேங்களா? இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக கீழே நான் லைன் போட்டுக்கிறேன். நம்மளோட ஸ்லீவ் லென்த்து வந்து 7 இன்ச்சு. ஸ்லீவ் லென்த்து 7 ப்ளஸ் ஒரு ஆஃப் 7.5 வருது. அப்படியே இதை ஒரு லென்த்தை மார்க் பண்ணிக்கணும். இதில் ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் வரும். சரி, அவங்களோட ஸ்லீவ் ஃபிட்டு வந்து 11 இன்ச்சு. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு. உங்களுக்கு அது அளவு வேணும், எப்படி அளவு வைக்கிறது அப்படின்னா இந்த இருக்குல்ல, நம்ம ஆம்போல் எடுத்துருக்கோம்ல, இந்த ஆம்போல் ஃபிட்டு பாருங்கள். இதை கரெக்டாக 3.25 நம்ம வந்து அர்க்காத் போட்டுருக்கோம். இந்த 3.25 வந்து இந்த லென்த்து வச்சுக்கோங்க. அதில் அந்த லென்த்தை வச்சு இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அவங்களோட ஆம்போல் ரவுண்ட் வந்து 8.5 சொன்னோன்னா நீங்கள் 8க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 8.5 வரும். இப்போ காமிக்கிறேன். 8க்கு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு இதில் லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச்சில் ஓகே. இப்போ நீங்கள் இதில் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.5 இன்ச் வரும். நம்ம கர்வெல்லாம் எடுக்கிறோம்ல, எட்டரை இன்ச் வரும். ஓகேங்களா? வந்துருச்சா? அதனால தான் இதில் வந்து நான் வந்து 8 இன்ச் அப்படின்னு எடுத்தேன். அது ஸ்ட்ரெயிட் லைன் வருது. இதெல்லாம் நம்ம கர்வ் பண்ணி இருக்கும்போது இந்த சைடு ஒரு 4 இன்ச், இந்த சைடு ஒரு 4 இன்ச் சொல்லிட்டு நமக்கு 8.5 இன்ச் வந்துடும். 1.5 இன்ச் வந்து நமக்கு
தையலுக்கு. இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்லீவ் தனியாக கட் பண்ணோம் எப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் தனி கட்டிங் போடுறேன். இதில் வந்து அர்க்காத் போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சென்டர்லேயும் வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் வந்து நான் இதில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஆம்போலில். இதை 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதை இப்படியே வந்து நீங்கள் இதில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அர்க்காத்து கரெக்டாக வந்து சீட் ஆகும். ஓகேங்களா? சீட் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோக்கு இதுதான் ஸ்லீவோட கட்டிங்கு. நான் இப்போ அடுத்த பீஸையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சுடிதார் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதையும் நான் கட் பண்ணிட்டு வரேன். நம்ம வந்து இப்போ வந்து நல்ல கிளாத், மெயின் கிளாத்தில் வந்து அளவு போட்டு கட் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே லைனிங்கில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு 40 இன்ச்சு வேணும். ஆனால் நமக்கு தையலுக்கு மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் இல்லாமல் அதில் மொத்தமே 39 இன்ச்சு தான் இருந்துச்சு. இதில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். இதில் 40, 42 இன்ச்சு இருக்குது. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. 42 இன்ச்சு உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு, அப்புறம் ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 42 இன்ச்சு இருக்குது. நமக்கு ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கிளாத்து, அது அதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஃபோல்டிங், நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் பகுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் ஃபோல்டிங் 4 மடித்து போட்டிருக்கேன் கிளாத்தை. நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தா தெரியும், இதில் 2 கிளாத்து, இதில் 2 கிளாத்துன்னு சொல்லிட்டு 4 கிளாத்தாக மடித்து போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டிங் பக்கத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லைனிங்கோட ஃபோல்டிங்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து பூனம் கிளாத்து. ஓகேங்களா? இது வந்து பூனம் கிளாத்து. உங்களுக்கு வந்து தைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து துணி விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த பக்கம்னாலும் போட்டுக்கலாம். நமக்கு எந்த பக்கமும் ஷோல்டர் வைக்கணும்னு வச்சுக்கலாம், இல்லை எந்த பக்கமாக ஷோல்டர் போட்டு தைக்கிறதுனால கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இது 2 பக்கமே வந்து நமக்கு வந்து கீழே வந்து மாடல் எதுவுமே கிடையாது, ஸ்டைல், அதாவது ஒரே டிசைன் தான். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்படியே போட்டுட்டேன். அப்புறம் வந்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே விட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா தைக்கும்போது நமக்கு வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நல்லாவே கட் பண்ணி விட்டுட்டே கட் பண்ணுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து மடிச்சு வச்சுக்கலாம். கண்ணா பின்னான்னு எடுத்து வைக்காதீங்க, அப்புறம் தைக்கும்போது வந்து கசங்கி போயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நீட்டாக மடித்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பட்டனுக்கு ஸ்லீவ் பட்டன் வந்து கட் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் இந்த கரை பக்கமாக நான் எடுத்துக்கிறேன்.
ஏன்னா கைக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்மியாக தான் மடித்து போட்டேன். அதனால தான் எனக்கு வந்து கைக்கு ஒரு நிறையவே இதில் துணி இருக்குது. கையதில் போட்டு அப்படியே சுற்றி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா விட்டு துணி தான் நிறைய இருக்க நல்லா எக்ஸ்ட்ராவே விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. ஓகே, இவ்வளோதான் சுடிதார் கட்டிங் வந்து. சுடிதார் நம்ம பாடியும் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இது அவ்வளோதான். நம்ம வந்து நெக்குக்கு வந்து அப்புறமா வந்து டிசைன் எதுவும் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சுடிதார் கட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேறு ஏதாவது உங்களுக்கு கட்டிங் எதுவும் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.